Good morning students. CSIR NET December 2023 அந்த question தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். Consider the linear programming problem. Maximize z is equal to 3x plus 4y subject to the constraint x plus y is less than or equal to 12, 2x plus 3y less than or equal to 30, x plus 4y less than or equal to 36 and x greater than or equal to 0, y greater than or equal to 0. Then the optimal solution of the given problem is அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 கன்ஸ்ட்ரைன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷனும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு எந்த பாயிண்ட்ல கிவன் ஃபங்க்ஷனுக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் அதாவது மேக்ஸிமல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் x star equal to 6, y star is equal to 6. Second option is x star is equal to 7, y star is equal to 5. Third option is x star equal to 3, y star is equal to 8. Last option is x star is equal to 4, y star is equal to 8. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நம்ம எப்படி நோட் பண்ணுவோம், எப்பயுமே கிராஃபிக்கல் மெத்தடில் சொல்யூஷன் நம்ம நோட் பண்ணுவோம். ஆனால் இதே போல் நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் நமக்கு 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டேரெக்டாகவே என்ன பண்ண முடியும், ஷார்ட்கட் மெத்தடில் இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நோட் பண்ண முடியும். எப்படி நம்ம நோட் பண்ணுவோம், இந்த கிவன் பாயிண்ட்ஸ் நமக்கு இந்த கன்ஸ்ட்ரைன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ப்ளஸ் மேக்ஸிமம் வேல்யூவாகவும் இசட்டுக்கு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். அதை நம்ம இங்கே 1 by 1 செக் பண்ணலாம். இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஆப்ஷன்லேருந்தே நம்ம என்ன பண்ண முடியும், சொல்யூஷன் நோட் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 6, ஒய் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 6 கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸும் கிவன் கன்ஸ்ட்ரைன்ஸை முதல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 12னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இந்த பாயிண்ட்டை எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரைன்ட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 12 நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 6ம் ஒய்க்கு பதிலாக 6ம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 12 தான் நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே ஈக்குவாலிட்டி நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவாலிட்டி கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த பாயிண்ட்ல சாட்டிஸ்ஃபை ஆகுது. செகண்ட் கன்ஸ்ட்ரைன்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2x ப்ளஸ் 3y லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 30. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ட் நம்ம நோட் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை ஆகுது. செகண்ட் கன்ஸ்ட்ரைன்ட்ல இந்த எக்ஸுக்கு பதிலாக 6ம் ஒய்க்கு பதிலாக 6ம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 2 6 நமக்கு 12 ஆகும், ப்ளஸ் 3 6 18 ஆகும், 18 + 12 13 ஆகும். அந்த இடத்துலையும் நம்ம இந்த ஈக்குவாலிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ செகண்ட் கன்ஸ்ட்ரைன்ட் நம்ம இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது நமக்கு. தேர்ட் கன்ஸ்ட்ரைன்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 4y லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 6 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா 6, இங்கே நமக்கு ஒய்க்கு பதிலாக 6 நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா 6 4 24, 24 + 6 நமக்கு 13 ஆகும். லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 36 நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போது தேர்ட் கன்ஸ்ட்ரைன்ஸும் நமக்கு இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா. நெக்ஸ்ட் நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன, நமக்கு எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த எக்ஸ் ஒய் நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 2 வேல்யூஸுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷனும் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கன்ஸ்ட்ரைன்ட்டுமே இந்த பாயிண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது மட்டும் இல்லை மேக்ஸிமம் வேல்யூ நம்ம நோட் பண்ணணும். இங்கே மேக்ஸிமம் ஆஃப் இசட் இல்லையா, மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு இதனுடைய வேல்யூ முதல்ல நம்ம கால்குலேட் பண்ணணும். எந்த பாயிண்ட்டில் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குதோ, அதாவது கிவன் கன்ஸ்ட்ரைன்ட்டையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நமக்கு அந்த வேல்யூ அதாவது இசட்னுடைய வேல்யூ நமக்கு மேக்ஸிமமாக இருக்கணும். அதுதான் சொல்யூஷன் இல்லையா. இப்போ நம்ம இசட்டோட வேல்யூ இந்த 6,6 இந்த பாயிண்ட்ல நம்ம கால்குலேட் பண்ணலாம். நமக்கு இசட் என்ன கொடுத்துருக்காங்க, 3x + 4y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 6 ஒன்றும் ஒய்க்கு பதிலாக 6 ஒன்றும் நம்ம இங்கே நோட் பண்ணணும். 3 6 18, 4 6 24 நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 42னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இசட்டோட வேல்யூ மட்டும் தான் நம்ம நோட் பண்ண முடியும் இல்லையா. இது மேக்ஸிமமாக என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம ஆப்ஷன் நம்ம செக் பண்ணி தான் நோட் பண்ண முடியும். இப்போ செகண்ட் ஆப்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 7னு கொடுத்துருக்காங்க, ஒய் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 5னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ட் வந்து நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 12. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 7ம் ஒய்க்கு பதிலாக 5 நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 7 + 5 12 ஆகும். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ட் அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது. செகண்ட் கன்ஸ்ட்ரைன்ட் நமக்கு 2x + 3y லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 30. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 7 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 2 7s are 14, 3 5s are 15 அப்படின்னு ஆகும். நமக்கு 29 ஆகும். லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 30ங்கிற அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. லெஸ் தென் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ செகண்ட் இன்இக்வாலிட்டி இங்கே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன, நமக்கு x + 4y லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 36 இருக்கணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 7 நோட் பண்ணுறோன்னா இங்கே 7, இங்கே வந்து 5 நோட் பண்ணுறோம் அப்படின்னா 4 5s are 20 அப்படின்னு ஆகும். 27 வந்து லெஸ் தன் 36 தான். அப்போ தேர்ட் கன்ஸ்ட்ரைன்ட்டும் நமக்கு இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸ் கிட்ட தான் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒய்யும் கிட்ட தான் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. அப்போ எல்லா கன்ஸ்ட்ரைன்ட் வேல்யூவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இசட்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். மேக்ஸிமம் வேல்யூவாக எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ 3x + 4y இல்லையா, இசட் எக்ஸுக்கு பதிலாக 7னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா ஒய்க்கு பதிலாக 5, 3 7s are 21, 4 5s are
20 நமக்கு 41 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இது செகண்ட் ஆப்ஷனில் நமக்கு 41. நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷனை நம்ம செக் பண்ணலாம். இப்போ தேர்ட் ஆப்ஷன் நம்ம ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன நமக்கு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா 3 + 8, ஒய்க்கு பதிலாக 8 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா 3 + 8 நமக்கு 11 ஆகும். 11 less than 12. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட். செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் 2x + 3y less than or equal to 30 இல்லையா. இப்போ இங்கே வந்து 2 எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 2 3s are 6, 3 8s are 24, 13 ஆகும். இப்போ செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் எக்ஸ் ப்ளஸ் 4y less than or equal to 36 இருக்கணும். எக்ஸுக்கு பதிலாக 3, ஒய்க்கு பதிலாக 8, 3 + 32, அப்போ நமக்கு 35 அப்படின்னு ஆகும். அப்பயும் நமக்கு இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது எக்ஸுக்கு எடுத்தால் ஈக்குவல் டு 0வாக இருக்குது, ஒய்யும் எடுத்தால் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இசரோட வேல்யூ இங்கே கால்குலேட் பண்ணணும். இசர் என்ன நம்ம ப்ராப்ளத்தில் 3x அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், 3x + 4y 3 × 3 + 4 × ஒய்யோட வேல்யூ இங்கே 8 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 3 3s are 9 + 4 8s are 32. நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூ நமக்கு 41 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷனையும் நம்ம இங்கே செக் பண்ணணும். ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, எக்ஸ் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் ஒய் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா என்னங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் than or equal to 12 இல்லையா. அப்போ 4 + 8 நம்ம இங்கே நோட் பண்ணுறோம் அப்படின்னா 12 ஆகும். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது. செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் நமக்கு 2x + 3y less than or equal to 30 இல்லையா. இப்போ 2 × எக்ஸுக்கு பதிலாக 4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா 2 4s are 8. அடுத்து ஒய்க்கு பதிலாக 8 நம்ம நோட் பண்ணும்போது 3 8s are 24. இப்போ 24ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 32 அப்படின்னு ஆகும். ஆனால் இங்கே 30 விட சின்னதாக இருக்கணும். அப்போ செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் நமக்கு இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ டேரெக்டாக ஃபோர்த் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷனில் இசரோட வேல்யூ 41 இருக்குது, செகண்ட் ஆப்ஷனில் இசரோட வேல்யூ 41 இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷனில் இசரோட வேல்யூ 42 இருக்குது. அப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் உள்ள இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இசட்டுக்கு மேக்ஸிமம் வேல்யூவும் கொடுக்குது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு இங்கே கரெக்டு, மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே ராங். இது போல் நம்ம டேரெக்டாக ஷார்ட்கட் மெத்தடில் இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்மளால் நோட் பண்ண முடியும்.